சுவடிகள் கிடைச்சா உன் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரா? ஆமாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி சில பேருக்கு சரி செஞ்சிருக்காராம். அவருக்கு கண் பார்வை போனதுல இருந்து எதுலயும் பற்று இல்லாம இப்படி கோயில் கோயிலா போயிட்டு இருக்காராம். இப்போ இங்க வந்திருக்காரு. அவர் யார் என்ன வரும்னு எனக்கு தெரியாது. உனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கிறப்போ அதை நான் மாற்ற விரும்பல. அவர் கேட்ட அந்த சுவடிகள்ல என்ன இருக்கு? அந்த சுவடிகள்ல மருத்துவ குறிப்புகள் தான் இருக்கு. ஏன்னா இவங்க அப்பா சித்த மருத்துவத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தவர். அதனால அப்பவே அவரு நிறைய சுவடிகளை சேர்த்து வச்சிருந்தாரு. அவர் இவங்களை விட்டு போறப்போ கொஞ்சம் சுவடிகளை கையோடு எடுத்துட்டு போயிட்டார். சிலதை இங்க விட்டுட்டு போயிட்டார். அதை தெரிஞ்ச வைத்தியர்கள் சில பேர் இவங்க அம்மா கிட்ட வந்து அதையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அரிய சுவடிகள்மா. அதுல இருக்கிறது அற்புதமான மருத்துவ குறிப்புகள். அதை எடுத்துட்டு போனவங்க இவங்க அம்மாவுக்கு ரொம்ப சொற்ப பணத்தை தான் கொடுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் விற்கிறதுக்கு சுவடிகளே இல்லைங்கிறப்போ அவங்க வீட்டு சாமி மாடத்துல ஒரு செட்டு சுவடிகள் மட்டும் இருந்துச்சு. அதை நல்ல விலைக்கு வித்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நானும் அதை பாம்பாட்டி சாமியார்கிட்ட வித்து கொடுத்தேன். பதிலுக்கு அவன் இவங்க வீட்டுக்கு பணம் மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து உதவுனேன். இப்ப அவர் நான் கேட்கறது அந்த சுவடிகளை தான். திருப்பி கொடுப்பாரா? நல்லவர் தான், கொடுப்பாரு. ஏன்னா அவரும் ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கிறவர். கேட்டு பார்ப்போம். பாம்பாட்டி சாமியார்னா நான் பாம்பு பிடிக்கிறவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதையும் செய்வாரு, ஆனா அது எப்போவாவது தான். சரி, இருக்கிறதுக்குள்ள அவர் இடத்துக்கு போயாகணும். வேணா நீ வாமா, அப்படியே அவர் என்ன சொல்றாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம்ல. சரிங்கய்யா, நானும் வரேன். நானும் வரட்டுமா? எனக்கும் அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, வாங்க போலாம். வா போலாம். பார்த்து வாங்கம்மா, பார்த்து வாங்க. சரி சரி. சும்மா வாங்க, பார்த்து வாங்க. நான் இத்தனை வருஷமா இந்த ஊர்லயே இருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்துக்கு நான் வந்ததே இல்லையே. பார்த்து வாங்க. அந்த பாம்பாட்டி சாமியாரு இந்த இடத்துல தான் இருக்காரா? பேசாம காலையிலே வந்திருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமா பொழுது விழுகும்னு நான் எதிர்பார்க்கல. முள்ளு கிடக்கு, பார்த்து வாங்க. எல்லாம் விஷ முள்ளு, பார்த்து ஜாக்கிரதை. பார்த்து வாங்க. காலடியை பார்த்து வாங்கம்மா. கவனமா வாங்க. வாங்க வாங்க வாங்க, வாமா வா. இந்த நேரத்தில் இவங்களாம் எங்க போறாங்க? இருங்க. என்னாச்சுங்கய்யா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம்.
வாங்கம்மா. எங்க ஆளை காணமே? இந்த நேரத்தில் இங்கே தானே இருப்பாரு. எங்க போயிருப்பாரு? ரொம்ப தைரியசாலிப்பா. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? ஆயா மடியில் நீ உட்கார முடியுமா? ஓ மடியில வேணா ஆயா உட்காரலாம். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. அந்த இடிச்சு வாங்கி வந்தாங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே இந்த நாட்டை விட்டே ஓடி போய் அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. அவன ஊதுறா. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.